ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம சூப்பரான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து சுலபமாக டேஸ்டியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 4 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாஸ்தாக்கு வந்து நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி குடமிளகா வந்து ஒரு பாதி குடமிளகா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து ஒரு 10 கார்லிக் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரை வந்து நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சூடாகிட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ஃபுல்லாக வந்து பாஸ்தா எடுத்து இதில் வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், இப்படி உடச்சி விட்டால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சதும் வந்து நம்மளுக்கு அந்த கொலன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் வேகிற கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த பாஸ்தாவை நல்லா வடிகட்டிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்லிக்கை சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கெலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இப்போது இன்னொரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்து நல்லா உருக்கிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் எல்லாம் நல்லா இந்த மாதிரி உருக்கிடணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இது வந்து எந்த கட்டிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா காசின பால் வந்து ஆற வச்ச பாலை வந்து ஒரு 4 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்ட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்படியே கிண்டினே இருந்திங்கன்னா எந்த லம்ஸும் வராது, எந்த கட்டியாகவும் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து காரத்துக்கு ஏற்ப, அதனால் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாஸ்தாக்கு தேவையான சால்ட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வச்சும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த லம்ஸுமே இருக்காது, நல்லா க்ரீமியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து கொஞ்சம் சீஸ் வந்து நல்லா துருவிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து சீஸை வந்து நல்லா துருவிட்ட பிறகு கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வந்து சில்லி ஃப்ளெக்ஸை மேலே தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய், தேங்க்யூ.